இந்தியா பாகிஸ்தான் போற தடுத்து நிறுத்தினதா சொல்றாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னாடி அதுக்கு மூளையா இருந்த ஒசாமா பின் லேடனை உலகம் முழுசும் தேடிச்சு அமெரிக்கா. ஆப்கானிஸ்தான்ல பதுங்கி இருக்கிறதா சொல்லி அந்த நாட்டு மேல போர் தொடுத்துச்சு. கடைசியா பாகிஸ்தான்ல அபோதாபாத்ல பதுங்கி இருந்த பின் லேடனை தன்னோட சீல் படையை அனுப்பி பாகிஸ்தானுக்கே தெரியாம பின் லேடனை அழிச்சு ஒழிக்கப்பட்டு சுவடே இல்லாம ஆக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவில் கடந்த 20 வருடங்களா நடந்த மோசமான தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம்னு கருதப்படுற ஒரு நபர், சொல்ல போனா இந்தியாவும் தேடுற ஒசாமா பின் லேடன் ஒருத்தர் இருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை அவரை நாம கோட்டை விட்டோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூர்லயும் நாம கோட்டை விட்ட சர்வதேச தீவிரவாதி மசூத் அசார். யார் இந்த மசூத் அசார்? தெளிவா அலசுவோம். நான் கலை செல்வன், இது கதா குரு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் வழியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற 9 தீவிரவாத முகாம்கள் மேல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துச்சு. குறிப்பா ஜெய்சி முகமது அமைப்போட தலைமையான மசூத் அசாரோட குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் 10க்கும் மேல இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருப்பதா பிபிசி ஊடகம் தெரிவிச்சது. புல்வாமா தீவிரவாத தாக்குதல் அவ்வளவு எளிதா இந்தியர்களோட நெஞ்சிலிருந்து நீக்க முடியாத ஒரு துயர சம்பவம். பனி படர்ந்த காஷ்மீரோட அந்த சாலையில நாட்டோட காவல் பணிக்காக போய்கிட்டு இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்களோட கான்வாயை குறிவச்சு மனித வெடிகுண்டுகளோட மோதின காரால 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி பலியானாங்க. ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அந்த நேரத்துல தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பிச்சு வீடியோ வெளியிட்டுச்சு ஜெய்சி முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு. அந்த கோர தாக்குதலுக்கு மூளையாய் செயல்பட்ட ஜெய்சி முகமது அமைப்போட தலைவர் தான் இந்த மசூத் அசார். புல்வாமா தாக்குதல் மட்டுமில்ல, அதுக்கு முன்னாடியும் பல நாசகர வேலைகளுக்கு மூளையா செயல்பட்டிருக்கிறாரு இந்த மசூத் அசார். சரி, யார் இந்த மசூத் அசார்? 1968வது வருஷம் பாகிஸ்தானோட பகவல்பூர்ல ஓர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரோட மகனா பிறந்த மசூத் அசார் கராச்சி மதராசாவுல தன்னோட படிச்ச வங்கதேசம், சூடான், அப்புறம் பல்வேறு அரபு நாடுகளை சேர்ந்த மாணவர்களோட ஆப்கானிஸ்தான்ல சோவியத் படைகளுக்கு எதிரான யுத்தத்துல பங்கேற்க அனுப்பப்பட்டாரு. இதுக்காக அவங்களுக்கு நிதி உதவியும் செஞ்சது அமெரிக்கா. அந்த காலகட்டத்துல ஹர்கத் உல் முஜாஹிதீன் அமைப்புல இணைஞ்சி சண்டையிட தேர்வானாரு இந்த மசூத் அசார். ஆனா தன்னோட மோசமான உடல்வாகு காரணமா 40 நாட்களுக்கு கட்டாய பயிற்சி அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. இதனால அந்த அமைப்போட சதா-இ முஜாஹித் அப்படிங்கிற மாத இதழ்ல பணிபுரிய அனுப்பி வச்சாங்க. அங்க பல வருஷங்களுக்கு வேலை செஞ்சாரு. அந்த நேரத்துல அமைப்போட பல்வேறு தலைவர்களோட தொடர்புகளை வளர்த்துக்கிட்டாரு மசூத். ஹர்கத் உல் ஜிஹாத் இஸ்லாமி அப்புறம் ஹர்கத் உல் முஜாஹிதீன் அமைப்புகளை இணைச்சு ஹர்கத் உல் அன்சார் மாதிரி அமைப்பு உருவாக மூளையாவும் இருந்தாரு. அந்த அமைப்பு சேர்ந்தவங்களை சந்திக்க காஷ்மீர் போன நேரத்துல 1994வது வருஷம் மசூத் அசார் காஷ்மீர்ல கைது செய்யப்பட்டாரு. சிறையில இருந்த நேரத்துல சக கைதிகள் பலரை அவர் தொடர்ந்து மூளைச்சலவை செய்ததா சொல்லப்படுது. அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர ஹர்கத் உல் அன்சார் கமாண்டரா இருந்த சஜ்ஜாத் ஆப்கானி பல வழிகள்ல முயற்சி செஞ்சோம். எந்த திட்டமும் கை கொடுக்கல. வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் தான் இந்த மசூத் அசார். 1999 விமான கடத்தல் சம்பவத்துல இந்திய அரசால விடுதலை செய்யப்பட்ட 3 பேர்ல ஒருத்தர் தான் இந்த முகமது மசூத் அசார் அல்வி. உருவத்துல குள்ளமான கொஞ்சம் பருமனான தோற்றம் இருக்கிற, ஒரு காலத்துல பயங்கரவாத பயிற்சியில உடல் தகுதி இல்லாததால நிராகரிக்கப்பட்ட மசூத் அசார் பின் நாட்கள்ல உலக அளவுல பயங்கரவாதிகளோட ஹீரோவா மாறினாரு. IC-814 விமான கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து சிறையிலிருந்து விடுதலையாகி ஜெய்சி முகமது அப்படிங்கிற புதிய தீவிரவாத அமைப்பை தொடங்கினாரு மசூத். இதுதான் ஸ்ரீநகர்ல இருந்த இந்திய
ராணுவ தலைமையக தாக்குதல், ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தாக்குதல், டெல்லி நாடாளுமன்ற தாக்குதல், பதன்கோட் தாக்குதல், இந்தியாவையே உழுக்கின புல்வாமா தாக்குதல்னு பல கோர சம்பவங்களுக்கு வழிவகுத்துச்சு. பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புல இருந்ததா 1994 வருஷம் மசூத் அசாரை காஷ்மீர்ல வச்சு இந்திய அரசு கைது செஞ்சு சிறையில் அடைச்சது. 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி விடுவிக்கப்பட்ட மசூத் அசார் 2001 வருஷம் இந்திய நாடாளுமன்றம் மேல நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டாரு. அந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்க பாகிஸ்தான தலைமை இடமா வச்சு செயல்படுற ஜெய்ஷி முகமது அப்புறம் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வந்தப்ப அது இந்தியா பாகிஸ்தான் இடையில மிகப்பெரிய சண்டையா நடக்க காரணமா அமைஞ்சது. தொடர்ந்து அல்-கொய்தா அப்புறம் ஒசாமா பின் லேடனோட சேர்ந்து நிறைய பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதா சொல்லப்படுற மசூத் அசார் தன்னோட குற்றங்களுக்காக எந்த விதமான தண்டனையும் அனுபவிக்காம பாகிஸ்தான் அரசால பாதுகாக்கப்படுறாரு. அப்புறம் பகவல்பூர் நகர்ல தன்னோட ஜெய்ஷி-இ முகமது அமைப்புக்காக ஒரு கோட்டையை உருவாக்கி பல பிரிவுகளை உருவாக்கி இருந்தாரு. 2009 வருஷம் அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒண்ணு தன்னுடைய நிருபரை வச்சு 5 ஏக்கர் பரப்பளவும் உயர்ந்த சுற்றுச்சுவர்களும் கூடவே நீச்சல் குளங்கள் அலங்கார சேர்க்கை நீரூற்று கொண்ட அந்த கோட்டையை படம் பிடிச்சு உலகத்துக்கு காட்டுச்சு. 2016 வருஷம் பதன்கோட் தாக்குதல் உட்பட கடந்த சில வருஷங்கள்ல ஜம்மு காஷ்மீர்ல நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது காரணமா சொல்லப்படுது. இந்திய மக்களால மறக்க முடியாத 2019 புல்வாமா தாக்குதலுக்கு அந்த அமைப்பு பொறுப்பேற்றிருந்தாலும் பாகிஸ்தான் அரசு மசூத்துக்கு எதிராக துரும்ப கூட கிள்ளி போடல. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெய்ஷி முகமது மீதான தடைக்கு ஆதரவளித்த சீனா மசூத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்கிற எல்லா முயற்சிகள்ல இருந்தும் பின்வாங்கிச்சு. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி நாடுகள் தொடர்ந்து பல முறை மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியை அறிவிச்ச நேரத்துல கூட சீனா இறங்கி வரல. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பட்டியல்ல மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதியாக சேர்க்கப்பட்டிருந்தா அவரோட சர்வதேச பயணங்களும் சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கும். 1999 வருஷம் கையறு நிலையில விமான கடத்தல் நேரத்துல மசூத் அசாரை விடுவிச்சதை தொடர்ந்து பல கட்டங்கள்ல இந்தியா அதுக்கான விலையை கொடுத்துச்சு. 1999 வருஷம் விமான பயணிகளோட உயிருக்கு பிணையா பயங்கரவாதிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட மசூத் அசார் 2 தசாப்தங்களுக்கு பின்னாடி இந்தியாவோட முக்கிய அச்சுறுத்தலா இருப்பார்னு பாகிஸ்தான் அவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லாம பாதுகாக்கும்னு அப்போதைய உளவுத்துறை அதிகாரியாகவும் இப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான அஜித் தோவல் உட்பட யாரும் கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டாங்க. உலகமே 21ஆம் நூற்றாண்டுல காலடி எடுத்து வைக்கிற குதூகலத்தோட காத்திருந்த நேரத்துல 1999 வருஷம் டிசம்பர் 24ஆம் தேதி நேபாளத்தோட காட்மாண்டு நகரத்துல இருந்து டெல்லிக்கு கிளம்பின விமானத்தை தீவிரவாதிங்க கடத்தினாங்க. தங்களோட கட்டுக்குள்ள வந்த விமானத்தை ஆப்கானிஸ்தானோட கந்தகர் விமான நிலையத்துக்கு கடத்திட்டு போனாங்க. பயணிகளை பணைய கைதியா வச்சு இந்திய சிறையில் உள்ள 3 கைதிகளை விடுதலை செய்யணும்னு நிபந்தனை விதிச்ச தீவிரவாதிங்க இந்திய அதிகாரிகளுக்கு விஷயம் தெரிஞ்ச பின்னாடி பயணிகளை தீவிரவாதிகளோட பிடியிலிருந்து மீட்கிற பணியில ராணுவம் களம் இறங்கிச்சு. ஆனா சின்ன தவறு நேர்ந்தா கூட 100க்கும் மேல பயணிகளோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு உணர்ந்த அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் பொறுமை காத்தாரு. பயணிகளோட உயிரை காப்பாத்த கடத்தல்காரர்களோட நிபந்தனைப்படி 3 தீவிரவாதிகளையும் விடுவிப்பதா அறிவிச்சாரு வாஜ்பாய். விடுவிக்கப்பட்ட தீவிரவாதிகள்ல மௌலானா மசூத் அசாரும் ஒருத்தர். இந்திய அரசாங்கத்தோட பிடியிலிருந்து வெளியே வந்த மசூத் ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை தொடங்கி காஷ்மீரை இந்தியா கிட்ட இருந்து
மீட்பதையே ஒரே லட்சியமா வச்சு தீவிரவாத வேலைகள்ல தொடர்ந்து தீவிரமா செயல்பட்டாரு. உச்சபட்சமா இந்திய ஜனநாயகத்தோட அடையாளமா இருக்கிற நாடாளுமன்ற மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்பவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடத்தி அது மூலமா தங்களோட திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் தீவிரவாதிகளோட திட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டுச்சு. 2008 வருஷம் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டாரு மசூத் அசார். மும்பையோட சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ரயில் நிலையம், டாஜ் ஹோட்டல் மாதிரி முக்கியமான இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதல்ல பிடிப்பட்ட அஜ்மல் கசாப் மூலமா பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுற மசூத் அசாரோட தீவிரவாத அமைப்பு தான் அதுக்கு மூல காரணம்னு உறுதி செய்யப்பட்டுச்சு. இடையில ஒரு தடவை பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்டு உரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்னு பாகிஸ்தான் அரசால விடுதலை செய்யப்பட்டாரு மசூத் அசார். தொடர்ந்து பதன்கோட் விமானப்படை தள தாக்குதல், உரி தாக்குதல், புல்வாமா தாக்குதல்னு மசூத் அசாரோட தீவிரவாத தாக்குதல் நீண்டுகிட்டே போச்சு. பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி சீனாவோட முட்டுக்கட்டையெல்லாம் மீறி ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல மசூத் அசார சர்வதேச தீவிரவாதியா அறிவிக்க வச்சது இந்தியா. அந்த மசூத் அசாரோட முகாமை தான் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்ல தாக்கி அழிச்சது. அதுல மசூத் அசார் குடும்பத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதா அதிகாரப்பூர்வ செய்திகள் சொல்லுது. ஆனா மசூத் அசார் எங்கே? சமீபத்துல 2024 வருஷம் மசூத் அசார் ஒரு கார் வெடிகுண்டு விபத்துல இறந்துட்டார்னு சில செய்திகள் வெளியாச்சு. ஆனா இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி. 2025 இந்தியாவோட தாக்குதல்ல அவரோட குடும்பத்துல 10 பேர் இருந்ததா அவரே சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவரோட நிலைமை இன்னும் மர்மமாவே இருக்கு. இவரை பிடிக்க இந்தியா தொடர்ந்து முயற்சி செய்து தற்போது அசாரின் இருப்பிடம் குறித்த சரியான தகவல் எதுவுமே இல்லை. கடந்த சில ஆண்டுகளா அவர் கடுமையான சிறுநீரக பிரச்சனையால அவதிப்பட்டு வருவதா பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவங்களுக்கு கனவுலையும் பார்க்காத பதிலடி கிடைக்கும்னு நம்ம பிரதமர் சொன்னாரு. அது கிடைச்சுதா அப்படிங்கிறது தான் இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. ஒசாமா பின்லேடனுக்காக போர்களை நடத்தின அமெரிக்கா இந்தியாவோட பாகிஸ்தான் எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துச்சு. இது அமெரிக்காவோட இரட்டை நிலைப்பாட்டை காட்டுது. ஒசாமா பின்லேடன் தேடுதல் வேட்டை நடத்தின அமெரிக்கா மசூத் அசார் தேடுதல் வேட்டைக்கு முட்டுக்கட்டை போடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், அதே நேரத்துல நமக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.